இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொச்சியிலிருந்து தனி விமானம் மூலமாக தூத்துக்குடி வந்திருந்தார். பின்னர் அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக பாளையங்கோட்டையும் வந்திருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 18% வாக்குகளும் பெற்றிருந்துச்சு. அதே போல அதிமுக 21% வாக்குகளும் பெற்றிருந்துச்சு. இப்பொழுது இருவருமே கூட்டணி வைத்திருப்பதால தான் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் அதிமுக பாஜக கூட்டணி 39% வாக்குகளும் பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொல்லப்படுது. இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா நயினார் நாகேந்திரன் பெயரை சொன்னதை விட அண்ணாமலை பெயரை சொன்ன போதுதான் கைத்தட்டல் பலமாகவே இருந்ததாகவும் சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் என அவரது பெயரையே சொல்லவில்லை. அதே போல்தான் இப்பொழுது நடைபெற்ற கூட்டத்திலும் கூட்டணி அமைச்சரவை என்று பேசினாரே தவிர முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என அவர் பேசவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்வதை தவிர்த்திருக்காரு.